ஆகவே கொட்டுமலையிலே இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க நமது தென்சென்னை மாவட்ட கழகத்தின் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் மரியாதைக்குரிய அமைச்சருமாகிய என் ஆர்வீர் அண்ணனுக்கு நன்றியை கூறி திராவிட முன்னேற்றம் என்பது இந்த இனத்திற்காகவும் மண்ணிற்காகவும் மொழிக்காகவும் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் திராவிட இனத்தை தொட்டு பார்க்கின்ற சக்தியும் திறமையும் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே சரி இந்திய திருநாட்டிலே யாருக்கும் கிடையாது. காரணம் மூன்றிருந்த மொழிப்போரிலே நமது வீர மருவராக மாணவ கண்மணிகள் முதலாக இந்தியை எதிர்த்த போது 100 பேர் துப்பாக்கிகளுக்கு தன்னுடைய மாவை காட்டியும் தீக்கு தன்னை இரையாக்கி 100 பேர் வரை இந்த இனத்திற்காக இந்த மொழிக்காகவும் தந்த மாணவ கண்மணிகள் தான் வீர மாணவர்கள். ஒன்றிருந்த மொழிப்போரிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து மொழிக்காக வாழ்ந்து வருகின்ற மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்றம். என் அருமை தோழர்களே, அன்பு சகாக்களே, இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த மண்ணை திராவிட இனம்தான் ஆளும். வரப்போகும் தேர்தலிலே 210 தொகுதிகளுக்கு மேலாகவும் நமது திராவிட முன்னேற்றம் வெல்லும் என்பதிலே எந்தவித மாறுதலும் கிடையாது. காரணம், நமக்காக வாழ்கின்ற இயக்கம், நமது லட்சியங்களுக்காக வாழ்கின்ற இயக்கம், நமக்காக வாழ்கின்ற நம் தலைவன், நமது இனத்திற்காக வாழ்கின்ற நம் தலைவன், மாணவ கண்மணிகளுக்காக வாழ்கின்ற மகத்தான தலைவன், மண்ணுக்காக போராடிய மகத்தான இயக்கம் இந்த இயக்கம், இனத்திற்காக போராடிய இயக்கம் இந்த இயக்கம். ஆகையினால் கொட்டுமலையிலே ராபின்சன் பூங்காவிலே ஆரம்பித்த இந்த இயக்கம் இன்னும் தன் இனத்திற்காக கொட்டுமலையிலே நன்றியை கூறிக்கொண்டு இருக்கிறது என்றால் இந்த இயக்கம் தான் வருங்காலத்திலே தமிழகத்தை ஆளும் என்பதை கூறிக்கொண்டு நேரமில்லாத காரணத்தினால் எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய பொது வாழ்வில் வழிகாட்டிய ஆர்வீர் அண்ணன் மாசர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.